ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தினம் ஒரு கதை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் இந்துக்குமார். எப்பயும் பொழுதாங்க இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான். அந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கான விஷயங்களும் இருக்குது. குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய கதையாகவும் இது இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊர்லங்க ஒரு பெரிய பணக்கார ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு வியாபாரியும் கூட. நிறைய வியாபார ஸ்தலங்கள் அவருக்கு இருக்குது. நிறைய வியாபாரங்கள் அவர் பண்ணுறாரு. அவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்கங்க. மூத்தவர் பேர் ஹரிஷ், 2வது பையன் பேர் கிரீஷ். மூத்தவர் வந்து ரொம்ப நல்ல குணமுள்ள மனிதர், நல்ல இரக்கமுள்ள மனிதர், நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பையங்க. கிரீஷ் வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் கெட்ட பையன். அப்படிதாங்க. அப்போது அவருக்கு வயசாயிடுச்சு ஒரு காலத்தில். வயசானோடனே அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனோடனே அவருடைய வியாபாரத்தை வந்து அவருடைய 2 பசங்களும் தான் பார்த்துக்கிறாங்க. அப்போ வியாபார ஸ்தலங்கள் அவருக்கு பக்கத்து ஊரில் நிறைய இருக்கிறதுனால, இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய வீடை வந்து அந்த பக்கத்து ஊருக்கே மாற்றிட்டாங்க. மாற்றி அங்கே வியாபார ஸ்தலங்களில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் வந்து ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய பூர்வீக வீடு இருக்குது இல்லையா, அந்த தன்னுடைய சொந்த ஊரில் உள்ள வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து 100 பொற்காசுகள் வந்து அவருடைய இதில் லாக்கரில் வச்சுருந்தார். சரி, அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம், அது நம்ம வியாபாரத்துக்கு ஏதாவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு 2 பேரும் அண்ணனும் தம்பியும் எடுக்கிறதுக்காக அவங்க ஊருக்கு போகிறாங்கங்க. போய் அங்கே லாக்கரில் உள்ள அந்த 100 பொற்காசுகளையும் ஒரு பேக்கில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் போகணுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆற்று பாதையை கடந்து தான் போகணும். அதனால் படகு மூலமாக தான் அவங்க சவாரி பண்ணணும். இதுதான் அவங்களுடைய வழி அவங்களுக்கு. அப்போ ஆற்ற நோக்கி வர்றாங்க 2 பேரும். வந்து பார்க்குறாங்க, படகு இருக்குது, படகோட்டி இல்லை. சரி, கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்பா ஹரிஷ் அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, தம்பிக்கிட்ட பணப்பையை கொடுத்துட்டு, நீ கொஞ்சம் நேரம் பணப்பையை பத்திரமா பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, நான் கொஞ்சம் தூங்குறேன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்கிறாரு கிரீஷ். சரின்னு சொன்ன கிரீஷ்க்கு ஒரு எண்ணம் தோணுது, இந்த பணத்தை ஃபுல்லாக நம்மளே அபகரிச்சுக்கிறணும்னு. அதனால் என்ன பண்ணுறாரு, அவனு ஒரு பேக் எடுத்து அந்த பேக் நிறைய கல்லை நிரப்பிடுறாரு. கல்லை நிரப்பி அந்த பேக்கையும் வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் படகோட்டி வந்தோடனே 2 பேரும் படகுல ஏறி போயிட்டுருக்காங்க. நடு ஆற்றை கடந்துட்டுருக்கும்போது ஒரு பேக்கை அந்த கிரீஷ் நழுவ விட்டுறாரு ஆற்றுக்குள்ளே. அப்போது ஐயோ, நழுவ விட்டுட்டு ஒரே சத்தம் கூச்சல் போடுறாரு. அண்ணா அண்ணா, நான் பணப்பையே உள்ளே விட்டுட்டேன், ஆற்றுக்குள்ளே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹரிஷ் சொல்கிறாரு, தம்பியோடைய பதட்டத்தை பார்த்துட்டு, சரி சரி கவலைப்படாத, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நம்மளோட பணம் நமக்கு வந்து சேரணும்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளோட பணம் நம்மகிட்டே சேர்ந்துரும் அப்படின்னு அவரை சமாதானப்படுத்துகிறாரு. கிரீஷுக்கு இதுக்கிடையில் ரொம்ப ஒரு ஜாலியாக மைண்ட் ஓடிட்டுருக்கு. அப்பா, நம்ம அண்ணனை ஏமாற்றி நம்ம பணத்தை ஃபுல்லாக நம்ம வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருக்காங்கங்க. போயிட்டுருக்கையில் இந்த விஷயத்த இந்த 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 விஷயங்கள் நடந்ததை எல்லாம் வந்து ஒரு பூதம் பார்த்துட்ருக்கு அந்த ஆற்றுல. அந்த பூதம் பார்த்துட்டு அந்த பூதம் வந்து ஒரு மீனுக்கு கட்டளையிடுது. கட்டளையிட்டு இந்த பணப்பை வந்து விழுகிறத நீ விழுங்கிடுன்னு சொல்லுது. விழுங்கிடுன்னு சொல்லிட்டு விழுங்கிடுச்சு. இப்போ மீனும் விழுங்கிடுச்சு. விழுங்கினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ இவங்க வந்து என்னாச்சு, இவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயாச்சு. அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போயாச்சு. இப்போ அந்த விழுங்கின மீன் இருக்கிறதெல்லாம் பிடிக்கிறதுக்கு மீனவர்கள் அந்த ஆற்றுக்கு வர்றாங்க. அப்போ அந்த மீனவர்களில் ஒரு மீனவனாகவே அந்த பூதம் மாறி அந்த மீனையே தூக்கிக்கிட்டு விற்கிறதுக்கு வருது. வந்த மீன் வந்து மீனை தூக்கிக்கிட்டு வந்து நேரடியாக ஹரிஷ் வீட்டுக்கு போய் ஹரிஷ்கிட்டேயே வந்து விற்கிது. அவரும் ஒரு பணம் கொடுத்து அந்த மீனை இன்றைக்கி வாங்கிடுறாரு. வாங்கி சமைக்க சொல்லி கொடுக்குறாரு மனைவி கிட்ட. இந்த நேரத்தில் கிரீஷ் வீட்டில் கிரீஷ் அவரோட ரூமில் போய் பையை வந்து ஜாலியாக திறந்து பார்க்குறாரு. அவ்வளோ சந்தோஷமாக நம்ம பணத்தை ஃபுல்லாக அபகரிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் திறந்து பார்த்தா ஒரே ஏமாற்றங்க அவருக்கு. பார்த்தா அதுக்குள்ளே ஃபுல்லாக கல் இருக்குது. அப்போ தான் தெரியுது, நம்ம அண்ணனை ஏமாத்துறோம்னு நினச்சி நம்மளே வந்து அவசரத்தில் தவறி கல் பைக்கு பதிலாக பணப்பையவே போட்டுட்டோம், அந்த கோல்டு காயின் பையவே போட்டுட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசொடைஞ்சு அழுகிறாரு. இதுக்கிடையில் இங்கே ஹரிஷ் வீட்டில் ஒரு மனைவி வந்து மீனை சமைக்கிறதுக்காக மீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் அதுக்குள்ளே இருந்து வந்து அந்த கோல்டு காயின் பேக் வந்து விழுகுது. விழுந்தோடனே இதை பார்த்தோன்னே ஹரிஷ் யோசிக்கிறாரு, இது நம்ம நேற்று ஆற்றுல விட்டு நம்மளோட கோல்டு காயின் பையிலன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த மீனவரை பார்க்குறக்கு ஓடுறாருங்க. அந்த மீனவரை பார்க்க ஓடினா வாசலில் அந்த மீனவர் நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த மீனவர்கிட்ட இந்த எங்கேருந்து இந்த மீன் எடுத்தீங்கன்னு கேட்கும்போது அந்த மீனவராக இருந்த பூதம் வந்து தன்னுடைய சுய உருவுக்கு வந்து அவர்கிட்ட பேசுது.
உங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீங்க நல்ல குணமுள்ள மனிதர். நெறைய பேருக்கு இந்த கிராமத்தில ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உதவிகள் செஞ்சிருக்கீங்க. அதனால நான் வந்து இது போக எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு தடவ ஆத்த கடந்து வரையில, ஒரு ப உணவு பொட்டலத்த வந்து ஆத்துல விட்டுட்டீங்க. நழுவ விட்டுட்டீங்க. அத நான் சாப்பிட்டேன். அப்போ உங்களுடைய குணங்களால எனக்கு பலம் அதிகரிச்சுச்சு. இது உங்களால தான் கிடைச்சது. அதனால இன்னைக்கு நேத்திக்கு நீங்களும் உங்க தம்பியும் வந்தப்ப நடந்த விஷயங்களையும், உங்க தம்பி இப்படி உங்கள ஏமாத்துன விஷயத்தையும் நான் பார்த்தேன். அதனால தான் நான் இந்த மீனுக்கு கட்டளையிட்டு, அந்த மீனவனாவே நானே மாறி உங்ககிட்ட இத வந்து சேர்க்கணும்னு இங்க வந்தேன். அப்படின்னு சொல்லுச்சு. உடனே நம்ம ஹரிஷ்க்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தம்பி மேல சின்ன வருத்தம் இருந்தாலும், ஆனா தம்பியாச்சே, சரி பணத்துக்காக தானே அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, அவரையும் கூப்பிட்டு, அவருக்கு சேர வேண்டிய பாதி பாதி பொற்காசுகளை அவர் குடுத்துட்டாரு. இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்கங்க. இதுதான் கத. இது மாதிரி தாங்க. நம்ம வாழ்க்கையிலயும் நெறைய நடந்திருக்கும். நம்மளுடைய அங்காளிகள், பங்காளிகள், சகோதரர்கள், சகோதரிகள் யாராவது வந்து நம்மள அபகரிச்சு நம்மகிட்ட இருந்து பொருட்கள வாங்கியிருக்கலாம். ஆனா, அவங்க நெனச்சுப்பாங்க, நம்ம வந்து சந்தோஷமா இருந்துரலாம். அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டோம் ஃபுல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, உண்ம அது இல்லங்க. இந்த பூதம் மாதிரி பஞ்ச பூதங்களாவே இருக்கிற இந்த பகவான் பார்த்துட்டே இருப்பாருங்க. நமக்கு சேர்க்க வேண்டிய நேரத்தில அத கொண்டு வந்து நல்லபடியா சேர்த்துருவாருங்க. அதுதான் உண்ம. நம்ம நெனச்சுக்குவோம், நமக்கு இது வரப்போறதில்ல அப்படின்ட்டு. ஆனா கான்ஃபிடென்ட்டா நம்ம உண்மையா இருந்தோம்னா, கண்டிப்பா அது நம்மகிட்ட வந்து சேர்ந்துருங்க. என்ன நான் கதைனால உங்ககிட்ட 5 நிமிஷம், 6 நிமிஷத்தில சொல்லிட்டேன். வாழ்க்கைங்கிறது பெரிய பயணம். அதில வந்து அந்த பஞ்சபூதமா இருக்கிற பகவான் வந்து சேர்க்கிற நேரத்தில வந்து சேர்ப்பாருங்க. இதுதாங்க இந்த கதையிலேருந்து எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா, இந்த கதைக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க. ஓகே. நாளைக்கு இன்னொரு கதையோட வந்து பார்க்கலாம். பாய். அடுத்து நெக்ஸ்ட் எப்பயுமே நம்ம பேசுறது உண்டுங்க. ஒரு சில பொதுவான விஷயங்கள் பேசுறது உண்டு. இன்னைக்கும் அது மாரி ஒரு சில விஷயங்கள் பேசுறது தாங்க நான் வந்திருக்கேன். இது வந்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய மனதின் பிரதிபலிப்பா தான் நான் பேசுறதா நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இது வந்து அந்த மாரி ஒரு விஷயம். நம்ம வந்து ஏதாவது பொருட்கள் வாங்க கடத்தெருவுக்கு போவோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம். கடத்தெருவுல இந்த கடையோரம் வாசல்ல வித்துட்டுருக்கவங்கட்டலாம் வாங்க போவோம். ஆனா, நம்ம வந்து அந்த கடையோரம் வாங்க போறத வந்து நம்ம குறைச்சிக்குவோம். இவங்க கிட்ட போய் வாங்குறதான்னு. அப்படி இல்லங்க. நம்ம அந்த கடையோரம் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு சாய்ஸ் குடுப்போம். என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, "இந்த மாரி கடை ஓரத்தில விக்கிறவங்களுக்கு நம்மளும் சாய்ஸ் குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம பேரம் பேசுறது பாருங்களேன், அந்த அந்த தெருவோரம் விக்கிறவங்கட்ட போய் 5க்கும் 10க்கும் பேரம் பேசுவோம். அது நல்லாவாங்க இருக்கு. அது நம்ம பாருங்களேன், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனா அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, அத வாயே திறக்காம வாங்கிட்டு வந்துர்றோம். ஆனா, இந்த கஷ்டப்பட்டு கொண்டு வர்ற அவங்க கிட்ட ஏங்க நம்ம பேரம் பேசணும்? ரூ. 10 கூட குடுத்தா தான் என்ன வந்துற போதுன்னு எனக்கு தோணுச்சுங்க. இத மாரி உங்களோட மனதிலயும் நெறைய நினைவுகள் இருந்திருக்கும். அந்த மனதின் நினைவுகளின் பிரதிபலிப்பா தாங்க நான் இன்னைக்கு பேசுறதா நெனைக்கிறேன். தப்பா இருந்தா சாரி. எப்பயும் போல சாரி தாங்க. ஓகே. பாய். நாளைக்கு இன்னொரு கதையோட சந்திக்கலாம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.